காஷ்மீரில் உங்களுக்கு தெரியும் 1990களிலிருந்து தீவிரவாத உச்சமடைந்த அந்த காலகட்டங்களிலிருந்து அங்கே வந்து பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னாக்க தொழிற்கூடங்கள் வந்து அதனால் பொருளாதார ரீதியாக மேம்பட்டது அப்படின்னு எதுவுமே கிடையாது. அப்படின்ற நிலையில் இந்த சுற்றுலா பயணிகள் அப்படின்றது தான் நாங்கள் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்திற்கான மூலதனமாக அங்கே பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கின்ற சூழலில் இது மாதிரி நடக்குது என்றால் அது வந்து காஷ்மீருக்கு செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகள் பாதிப்பை ஏற்படுத்தும். அதை பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இது அந்த தீவிரவாத கும்பலால் நடத்தப்பட்ட திட்டமிட்ட சதி என்று தான் சொல்ல வேண்டும். இது எந்த காலகட்டத்தில் எந்த சூழலில் நடத்தப்படுகிறது அப்படின்றதையும் கூர்ந்து கவனிக்கணும். நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக, அதாவது அலுவல் பயணமாக இன்றைக்கு அவர் வந்துட்டு சவுதி அரேபியாவுக்கு சென்றிருக்கிறார். அவருக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை. அந்த வானில் சவுதி அரேபியாவுக்குள் நுழையும் பொழுதே, அவருடைய விமானம் நுழையும் பொழுதே அவருக்கு அங்கே சவுதி அரேபியாவுடைய விமானப்படை விமானங்களுடைய மரியாதையுடன் அவர் வந்து அழைத்து செல்லப்பட்டார்.